செய்தி நிறுவனம் எப்படி வெளியிட்டிருக்கணும், டோட்டலாக 5.51 கோடின்னு போட்டீங்க. அவங்க சொன்ன மதிப்பு இன்னைக்கு டெண்டர் மதிப்பு, அன்னைக்கும் அவங்க சொன்ன மதிப்பு ஒன்று தான், எங்கேயுமே டிஃபரன்சியேஷன் ஆகலை. தாவேகா மீது தவறு இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒப்பந்தம் டெண்டருக்கான எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்துருச்சு, இணையதளத்தில் வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கு வெளியான அந்த புகைப்படத்துடைய உண்மைத்தன்மை என்ன? திமுக ஆட்சி காலங்களில் கலைஞர் புதிய சட்டசபையை கட்டினார். அந்த சட்டசபையில் முதல்வர் அலுவலகம் இருக்குது, அமைச்சர் பெருமக்கள் அலுவலகம் இருக்குது. எவ்வளவு பெருசு தெரியுமா அது? எத்தனை ஏக்கர் தெரியுமா அது? அதை ஏன் வீணடிச்சிங்க? அதை பற்றி யாராவது வாய்ப்பு திறந்தீங்களா? அதை பற்றி ஏதாவது நிறுவனங்கள் வெளியிட்டுதா? அது முற்றிலும் தப்பு. நான் என்ன கேட்குறேன், கலைஞர் கட்டினா ஜெயலலிதா புறக்கணித்தார். முதலமைச்சர் பில்டிங்கை மட்டும் பற்றி பேசுறீங்களே, தமிழர் நலன், தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தான் முக்கியம், தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தான் பட்டா போட்டு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி அப்படியே ஆர்வ குளரில் பேசுறீங்களே. அப்போ தமிழ்நாட்டு நலன் மேலே அக்கறை இருந்தா ஏன் வட மாநிலத்தவருக்கு திமுக ஆட்சி காலத்தில் டெண்டர் கொடுத்தீங்க? இப்போ நான் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ முதல்வர் பேசலன்னு சொல்றீங்க, இப்போ அமைச்சர்களே உங்களை பார்த்து அவ்வளோ குறைகள் வைக்கிறாங்க. முதல்வர் எந்திரிச்சு நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு பண்ணியிருக்கீங்கன்னு உதயநிதி ஸ்டாலினையோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது சமூக வலைதளங்களில் எவ்வளோ தூரம் வைரல் ஆகும், எவ்வளோ தூரம் பேசும் பொருளாகும்? அது உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீங்க? அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இல்லாத நபர்கள் உண்மையிலுமே ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களால காரும் வாங்க முடியாத சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுடைய செலவுகளுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த 75,000 1.5 லட்சமாக கொடுத்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா கார் இல்லாதவங்க கார் வாங்கிக்கலாம். 234 எம்எல்ஏக்கும் நீங்கள் கார்னா என்ன பண்ணுவீங்க? உதயநிதிட்ட கார் இல்லையா? எடப்பாடிட்ட கார் இல்லையா? 75,000 மாசமா, 25,000 டிரைவர் காசுமா, 1 லட்ச ரூபாமா, 234 எம்எல்ஏக்கு 1 லட்ச ரூபா எவ்வளோ ஆச்சுமா? 2.5 கோடி ரூபா ஆச்சுமா மாசம் 2.5 கோடி ரூபாய் ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இல்லாத எம்எல்ஏக்கு கொடுங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், முதல்வர் அவர்களுடைய அலுவலகம் மாற்றப்பட்டதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க. இதுல நிறைய விதிமீறல்கள் இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ அந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல தான் வருது. 5.5 கோடி ரூபாய்க்கு ஆன அந்த டெண்டர் விஷயம். பட் ஆனால் டெண்டர் கொடுப்பதற்கு முன்பே, டெண்டர் கன்ஃபர்மேஷனுக்கு முன்பே சில பணிகள் நடப்பதாக அந்த செய்தியாளர் கேட்டதாக அதுதான் ஒரு பெரிய ஆர்டிக்கலாக போட்டிருந்தாங்க. அதில் இன்றைய தகவலை மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு 10வது தளத்தில் பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 மாற்றம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஓகேவா? மாற்றம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்தத்தின் விதிகளின்படி அப்படிங்கிற மாதிரி இந்த பொறியாளர் சொல்லியிருக்காரு. ஒப்பந்தத்தினான புள்ளிகள் 12/8 அன்று ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டது. அவர் சொன்னது டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. அதே போல் அனைத்து ஒப்பந்தங்களும் 17/8/2020 அன்று காலை 10 மணிக்கு மின்னணு முறையில் ஒப்பந்தத்துக்கான எல்லாமே இன்டர்நெட்டில் டிஜிட்டலாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதே போல் பெறப்படுவதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 1/9/2026 செப்டம்பர் மாதம் மாலை 3 மணிக்குள்ளே இது ஒப்பந்தம். இது இன்னைக்கு அந்த பொதுப்பணித்துறை சார்பாக அந்த டெண்டர் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சிக்கல் ஆச்சு அப்படின்னா, அவங்க சொல்கிற கணக்குப்படி 13/8/2026 முதல் கடைசி நாள் 1/9/2026 வரைக்கும் இடைப்பட்ட காலம் 18 நாட்கள். ஓகேவா? அப்போது இணையதளத்தில் வெளியான நாள் 17/8, கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 1/9. அப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள். 2 டெண்டருக்கான டிஃப்ரெண்ட்டே சொல்லிட்டாங்க. ஒரு டெண்டருக்கான டைம் 18 நாள், இன்னொரு டெண்டருக்கான டேட் 15 நாளுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 15 நாட்கள் இருப்பதால் எவ்வித விதிமீறல்களும் இல்லை. 10வது தளத்தில் இருந்த தடுப்புகள், மேஜை, நாற்காலி மற்றும் பொய்க்கூரைகள் அகற்றும் பணிகள் நாமினேஷன்ஸ் முறையில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் எந்தவித ஒப்பந்தம் கோருவதற்கு முன்பு முதல்வர் அலுவலகம் அமைக்கும் பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லைன்னு அதிகாரிகள் கிறிஸ்டல் கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே ஏன் விமர்சனம் வந்துச்சுங்கிறது தான் இங்கே கேள்வி.
அப்போ இதில் வந்து ஒரு டெண்டருக்கான சில மதிப்புகள் இருக்குது. 50 லட்ச ரூபாய்க்குள்ளே அப்படின்னா அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 கோடி ரூபாய்க்கு உள்ளனா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. 5 கோடி ரூபானா அதுக்குள்ள மெத்தட் இருக்குது. 10 கோடி ரூபானா அதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்குது. இவங்க கால்குலேஷன் பண்ணது இன்னைக்கு டெண்டர் ரேட்டு இன்னைக்கு பேப்பர்லேயும் வந்திருக்கு, செய்தித்தாள்களையும் வந்திருக்கு. அரசுடைய எல்லா செய்தித்தாள்களையும் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க சொல்கிறது 2 கோடி ரூபாய்க்கும் குறைவாக 2.11 போடுறாங்க. அப்போ 2.11க்கான டெண்டர் மதிப்பு. அப்போ அந்த டெண்டர் மதிப்பு அதே ரேட்டுக்கெலாம் எடுக்க மாட்டாங்க, அது கீழே தான் எடுப்பாங்க. 1,90,00,000, 1,80,00,000, 1,99,00,000 இப்படி தான் எடுப்பாங்க. அவங்க டெண்டர் கோட் பண்ண மதிப்பு அது. நீங்கள் அது டேக்ஸ்லாம் போக உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்னா 1,90, 1,95 இந்த மாதிரி இதுக்குள்ள தான் வரும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 கோடிங்களுக்கு கொடுப்பதற்குன்னு டெண்டருக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கு முன்பாகவே பேப்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி பெரிய அளவில் அது வந்து ஊழல் நடந்திருக்கு, முதலமைச்சர் அலுவலகத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு இவங்களே டீட்டெயில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. தவறுதலா செய்தி வருதுன்னு சொல்றீங்களா? அங்கதான் நீங்க கேட்குற கேள்வி. அப்ப இவங்களே டீட்டெயில் லிஸ்டா போட்டாங்க. அப்ப நான் என்ன கேட்குறேன், அந்த செய்தி நிறுவனம் எப்படி வெளியிட்டு இருக்கணும், டோட்டலா 5.51 கோடின்னு போட்டீங்க. அவங்க சொன்ன மதிப்பு இன்னைக்கு டெண்டர் மதிப்பு, அன்னைக்கும் அவங்க சொன்ன மதிப்பு ஒன்று தான், எங்கேயுமே டிஃபரன்சியேஷன் ஆகலை. நீங்கள் சில பேர் வந்து திமுக ஆதரவாளர்கள் ஊடகங்கள் போடும்போது இங்கே 4 கோடி இங்கே 5 கோடி டிஜிட்டல் லைவில் ஆன்லைன் லைவில் அவங்க சொல்கிறது இன்றைக்கு புள்ளி விவரங்களோட இன்னைக்கு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு சொன்ன டேட்டுக்கும் இன்னைக்கு சொன்ன டேட்டுக்கும் ஒரே அமௌண்ட் தான், எந்த இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஆகலை, எந்த இடத்துலையுமே ஆகலை. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாகவே எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் வாங்கினாலும் அதில் வந்துடும் இந்த டெண்டர். அப்போ வெளிப்படையாக தெரியுது அங்கே வேலைகள் எதுவும் நடக்கலன்னு தெரியுது. அப்போ அந்த ஃபோட்டோ ஃபேக்கா? அப்படி பொய் செய்திகள் என்றால் அந்த நிறுவனத்தின் மேலே தமிழக வெற்றி கழகமும் தவேக அரசும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இது தொடருமே ஆனால் தவேக அரசு மீது தொடர்ந்து பொய்யான விமர்சனங்கள் வரும். இது பொய்யா இருந்தா சொல்றேன். அப்ப பத்திரிகையும் தாவேகாக்கு எதிராக செயல்படுது, வேணும்னே கால் புழிச்சு. அதாவது எல்லா பத்திரிகைகளும் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் சில பத்திரிகைகள் வேலை செய்யும், சில பத்திரிகைகள் ஆளுங்கட்சிக்கு இணக்கமாக வேலை செய்யும். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அது தவறு இருக்கும் பட்சத்தில் நீங்க டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுங்க, அதில் மாற்று கருத்துக்களை. தாவேகா மீது தவறு இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒப்பந்தம் டெண்டருக்கான எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்துருச்சு, இணையதளத்தில் வந்துருச்சு. அப்படின்னா அன்றைக்கு வெளியான அந்த புகைப்படத்துடைய உண்மைத்தன்மை என்ன, அன்றைக்கு செய்தியில் வெளியிட்டதுக்கான உண்மைத்தன்மை என்ன, இதை நான் சொல்ல வரேன். இதை டிஃபரெண்ட் பண்ணுங்க. இது தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுங்க. பொய் செய்தின்னு டிஎன் ஃபேக்ட் செக்கில் அறிவிங்க. இல்லை அமைச்சர்கள் யாரையோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை பொதுப்பணித்துறையிலேருந்து ஒரு அறிக்கையை வெளியிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் விமர்சனத்துக்கு ஆளாகணும்? சரி, ஒருவேளை தாவேக்காவே இது தவறு செஞ்சிருச்சு அப்படின்னா இனி வரும் காலங்களில் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். அப்படி செய்யாதீங்க. திமுகவிற்கு நீங்கள் என்ன குறை சொல்லிட்டு வந்தீங்களா, அந்த குறை உங்களுக்கு வராதற்கு முன்பே காத்துக்கொள்ளுங்கள், வருமுன் காத்துக்கொள்ளுங்கள் நம்ம சொல்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, இதனால பிரச்சனை வரும்னா அந்த தப்பை திருப்பி செய்யாதீங்க, வருவதற்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுங்க. முன்னாடியே நீங்கள் பிஃபோராகவே வந்து அவேர்னஸ் கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் விமர்சனம் வந்து இது திமுக ஆதரவாளர்கள்லாம் முதலமைச்சர் ஆஃபீஸ்லேயே ஊழலுங்கிறதுலாம் ஏன் கொண்டு வரீங்க? சில பேர்லாம் சொல்கிறாங்க ஜோசியக்கார் 10வது மாடியில் வைக்க சொன்னார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து அதாவது எல்லா முதல்வரும் அந்த காலங்களில் அப்படி பயன்படுத்தியது தான் இல்லைன்னு சொல்லலை. நவீனமயமாக்கப்படுங்க, ஒரு டிஜிட்டல் வரும்போது நவீனமயமாக்கப்படுவதுங்கிறது தவறு கிடையாது. இது ஒன்றும் பெரிய பேர் கம்ப சுத்துற வேலையா? நான் அதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த நவீனமயமாகுது தவறுன்னு சொல்றீங்கல்ல, நான் இன்னொரு கேள்வி கேட்கவா? திமுக ஆட்சி காலங்களில் கலைஞர் வந்து புதிய சட்டசபையை கட்டினார். அந்த சட்டசபையில் முதல்வர் அலுவலகம் இருக்கு, அமைச்சர் பெருமக்கள் அலுவலகம் இருக்கு. எவ்வளவு பெருசு தெரியுமா அது? எத்தனை ஏக்கர் தெரியுமா அது? அதை ஏன் வீணடிச்சிங்க? அதை பற்றி யாராவது வாய்ப்பு திறந்தீங்களா? அதை பற்றி ஏதாவது நிறுவனங்கள் வெளியிட்டுதா? அது முற்றிலும் தப்பு. நான் என்ன கேட்குறேன், கலைஞர் கட்டினா ஜெயலலிதா புறக்கணித்தார், அன்றைக்கு விமர்சனம் வந்துச்சு, மாற்று கருத்து கிடையாது. நான் அதை பற்றிலாம் பேச வரல, நீங்கள் அதை விட்டுருங்க. பல்நோக்கு மருத்துவமனை செயல்பட்டுச்சு. 21லேருந்து 25 வரைக்கும் அந்த சட்டசபை எதற்காக கட்டப்பட்டது? நான் கேட்குற ஒரே கேள்வி, சவால் கொடுக்குறேன். அந்த சட்டசபையை கலைஞர் எதற்காக கட்டினார்? இதுதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. கலைஞர் கட்டினது சொல்லப்பட்டது நவீனமயமாக்கப்பட்ட சட்டசபை. அந்த சட்டசபையை 21லேருந்து 25 வரைக்கும் பராமரிக்கமா விட்டது யாருமா? யாருடைய ஆட்சி காலத்துலமா? திமுக. நவீனமயமாக்கப்பட்டு தானே. இன்றைக்கு விஜய் அவர்கள் நவீனமயமாக்கப்பட்டதே ஒன்று கொண்டு வராருங்கிறப்ப கொந்தளிக்கிறீங்க. 1000 கோடி பல ஆயிரம் கோடி செலவுல கட்டப்பட்ட சட்டசபையை 21லேருந்து 25 ஆட்சி காலங்கள் வரைக்கும் நீங்க தான் இருந்திருக்கீங்க, திமுக தான் இருந்திருக்கு. அதை ஏங்க கவனிக்கல, அதை ஏங்க பராமரிக்கல, ஏங்க பல்நோக்கு மருத்துவமனை தொடர விட்டீங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதை பத்தி எந்த பத்திரிகையாளரும் பேச மாட்டீங்க, எந்த ஊடகமும் பேச மாட்டேங்குது. ஆனா அவங்க செய்த தவறை இவங்க செய்யக்கூடாதுன்றது. நான் என்ன கேட்கிறேன், சிம்பிள் கேள்விதான் நான் கேட்கிறேன். நவீனமயமாக்கப்பட்ட சட்டசபை தானே அது?
1000 கோடியில் பல 1000 கோடியில் செலவுகளை கட்டப்பட்டதானே. அது சட்டசபைக்கு வெளியே கலைஞர் சிலை வச்சிருக்கீங்களா, எல்லாமே நீங்க பண்ணீங்க, ரைட்டு. கலைஞர் சிலை திறக்க வரீங்க, பெரியார் சிலை திறக்க வரீங்க, அந்த பில்டிங் முழுவதும் அவ்வளவு துர்நாற்றம், அவ்வளவு கேவலமாக இருக்கு அந்த சட்டசபை வளாகம் முழுவதும். அப்ப அதை பல்நோக்கு மருத்துவத்தை மாத்தினீங்க. அதை பராமரிக்கக்கூடிய பணியாவது நீங்க செஞ்சீங்களான்னு தான் கேட்கிறேன். உங்கள் தந்தை கொண்டு வந்தது, கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தது, கலைஞர் தொலைநோக்கு பார்வையோட கொண்டு வந்தாரு. நீங்க தான் அதை சொன்னீங்க, நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அப்ப நவீன சட்டசபையாக அவர் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆசை உள்ள ஒரு திட்டம், ஒரு ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கை நீங்க போய் பார்த்தீங்களா, பராமரிச்சிங்களான்னு நான் கேட்கிறேன். நீங்க வாங்க ஏன் கூட சுத்தி பாருங்களேன். ட்ரிப்ளிகன் போகிற ரோடு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரோடு, இது வரைக்கும் ஒரு காம்பவுண்டு போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக துர்நாற்றம், ஃபுல்லாக சிறுநீர் கழிச்சு வச்சுருக்காங்க, சமூக விரோதிகள் பாட்டில் கிடக்கு. நீங்கள் 5 வருஷம் இருந்தீங்களே, அதை பராமரிச்சிங்களான்னு நான் கேட்குறேன். அது யார் பணம்? மக்கள் வரி பணம் தானே. இது மட்டும் மக்கள் வரி பணம். இதோடைய மதிப்பு 2 கோடி, 2.5 கோடி, 1.5 கோடி, மொத்தமாக சேர்த்து 5.5 கோடின்னு சொல்லி கணக்கு பண்ணுறாங்க. அது எத்தனை கோடி? பல கோடி. அதை போய் பராமரிச்சிங்களா? உங்கள் ஆட்சி கலந்தானே 5 வருஷம். இது நவீன சட்டசபை ஆக்கப்பட்டது, இது கலைஞர் கொண்டு வந்தார். அழகாக பல்நோக்கு ஒருத்தனையே பக்கத்தில் இடம் பில்டிங் கட்டிட்டு இருந்தீங்க. ஏதாவது ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த நவீன சட்டசபையை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்ல. இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் புதிய சட்டசபை, புதிய முதலமைச்சர் அலுவலகம் கட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. இப்படி யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் தாவேகாவை மட்டும் குறை சொல்லாதீங்க, இந்த குறையும் நடந்திருக்கு. இதை பற்றி யாரும் ஏன் பேச மாட்டீங்கன்னு நான் கேள்வி வைக்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. இதுதான் நம்ம கேட்குறோம். இப்போ முதலமைச்சர் நவீனமயமாக்கணும்னு சொல்றாப்புல, இதை கலைஞரே நவீனமயமாக்கப்பட்டது இருந்தது, இதை ஏன் ஸ்டாலின் அரசு வரும்போது செய்யலைங்கிற கேள்வியை நம்ம வைக்கிறோம். அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே. சரி, அதை நீங்கள் நவீனமயமாக்கிட்ட சட்டசபையை மாற்ற வேணாம், அதை பார்த்தீங்களான்னு நான் கேட்குறேன். ஒரு பெயிண்ட் அடிச்சிங்களா 5 வருஷத்தில்? இது நம்ம கேட்குறோம். ஏன்னா அது மக்கள் வரி பணமா? இது 5 கோடி, அது பல 1000 கோடி மக்கள் வரி பணம். ரெண்டுக்குமான அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? இதை பற்றி யாராவது பேசுவீங்களா? சொல்லுங்க. சொல்கிறேன்னா நீங்களே ஜாமவன் சார்பாக போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு போடுங்க. தெரியும் என்னடா இத்தனை கோடி செலவில் கட்டப்பட்டது. உங்கள் தந்தை தான் கட்டினார், உங்களுடைய முன்னாள் தலைவர் தான் கட்டினார், முன்னாள் முதலமைச்சர் தான் கட்டினார். அப்படிங்கிறப்ப அந்த கட்டடத்தை நீங்கள் பொக்கிஷமாக பார்த்துருக்கணுமா இல்லையா? ஏன் தவறு நீங்கன்னு நம்ம கேட்குறோம். இன்றைக்கி விஜய் அவர்கள் செஞ்சுட்டாருன்னு உடனே கொந்தளிக்கிறீங்க. நீங்கள் அதிகாரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். தாவேகா மீது பொய் பிரச்சாரத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக தாவேகா நடவடிக்கை எடுக்கணும். இல்லை தாவேகா தவறு செஞ்சுருக்கு அப்படின்னா இனி வருங்காலங்களில் செய்யாமல் இருங்க. இந்த மாதிரி விமர்சனம் வராமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்க. இதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம். சார், இப்போ இன்னொரு விஷயத்திலும் விமர்சனம் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, சென்னையுடைய போக்குவரத்தில் நிறைய நடத்துனர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. ஸோ இதுக்காக வந்து ஏன் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் விடணும்? ஏன்னா தமிழகத்திலேயே நிறைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்கள பர்மனண்ட்டாக இந்த வேலைகளை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி விமர்சனம் ஆகியிருக்கே. ஆமாம், இந்த டெண்டர் வந்து ஃபியூச்சர் பர்சன் கலெக்ஷன் அண்ட் கண்டக்டர்ஸ்க்கான இதுதான் அந்த டெண்டருடைய மெயினான ஒரு நேமு. அதுக்கு தான் அந்த ஸ்கீமுக்கான அந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே என்னைக்கு டெண்டர் கொடுக்குறாங்க, என்னைக்கு டெண்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க, என்றைக்கு பணியாணை வழங்கப்படுங்கிறது எல்லாமே அதில் வந்துடும். எங்கே வந்துடும்? நீங்கள் டெண்டர் கொடுக்கும் போதே வந்துடும். இன்றைக்கி எப்படி முதல்வர் விஜய் அவருடைய எத்தனை மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணணுங்கிறது டெண்டரில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் 3 மாதம் அவகாசம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் டெண்டர் கொடுக்கும்போது க்ளோசிங் டேட்டும் வந்துடும், பைக் க்ளோசிங் டேட்டும் வந்துடும். அப்போ நீங்கள் இங்கே எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆதாரப்பூர்வமாக நம்ம சொல்கிறோம். ஜனவரி 13, 2026 ஏல முடிவு அறிவிப்பு தேதி ஜனவரி 13, 2026. அன்றைய தினம் ஆட்சியில் இருந்தது டிவிகேவா? அன்றைய தினம் முதல்வர் விஜய் அவர்களா ஆட்சியில் இருந்தார்? திமுக. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி புள்ளி திறப்பு டேட்டு, அதாவது வந்து ஃபினான்ஷியல் பிட் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 பிப்ரவரி 17, 2026. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார்? திமுக. இதை வந்து எங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் பைட் ஓப்பனிங் க்ளோசிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 6, 2026. அன்றைக்கும் ஆட்சியில் இருந்தது திமுக தான். நமக்கு எப்போ எலெக்ஷன் வருது? ஏப்ரல் வருது. மே 10 ஜாயினிங் இவங்க. மே 10லேருந்து தொடர்ந்து கொஞ்சம் இழுபறியாக இருந்துச்சு, இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்க. அப்புறம் ஜூன், ஜூலை இந்த 2 மாதத்துக்குள்ளே தான் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க, பட்ஜெட் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டெண்டர் கோரும் போது ஆகஸ்ட் 6 பணியாணை நாள். இது பண்ணது திமுக. ஆகஸ்ட் 6 பணியாணை நாள்மா. இங்கே ஜூன், ஜூலையில் தாவேகா
ஆட்சிக்கான எல்லாம் கட்டமைப்பு பண்ணுறாங்க, இப்போ பட்ஜெட் போடுறாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸோ அதெல்லாம் கொண்டு வராங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, இந்த பல நிகழ்ச்சிகள் நினச்சா நடுவில் காவேரி எல்லாம் இதில் பிஸியாக இருந்தாங்க. ஆனால் இந்த டெண்டர்லேயே ஆகஸ்ட் 6 பணியாணை நாள் போட்டாங்க, ஆர்டர் இஷ்யூ டேட்டு அந்த ஒப்பந்ததாரருக்கு நடத்துனர்களுக்கு. இது நடந்தது திமுக ஆட்சி காலத்தில் தானே. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் கண்டனமுங்க தெரிவிக்கிறாங்க. நீங்கள் தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இதை திமுக அரசு செய்தது, இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசு இதை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்கணும் நீங்களா. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் இதை வந்து நீங்கள் ஏன் இப்படி ஒரு விஷயம் கட்டமைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். கொண்டு வந்தது திமுக, ஆனால் இப்போ செயல்படுத்தியது அன்றைக்கு அந்த டெண்டர் டேட்லேயே ஃபிக்ஸ்டு ஆயிடுச்சு, ஆகஸ்ட் 6 இஷ்யூன்ட்டு. ஆகஸ்ட் 6னா அது ஆட்டோமேட்டிக்காக இஷ்யூ ஆயிரும். அப்போ ஒரு மினிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகும்போது அந்த மினிஸ்ட்ரி வந்து புதுமையான ஆள் பற்றாக்குறை இருக்கும்போது பழைய ஸ்கீம்ஸில் பழைய டெண்டர்ஸில் யார் இருக்காங்களோ உடனே இஷ்யூ பண்ணி கொண்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய மூவிங். இதில் அதிகாரிகள் சில விஷயங்களை அமைச்சர்கள்ட்ட தெளிவுபடுத்திருக்கணும். அது தெளிவுபடுத்தினாங்களா இல்லையாங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் இங்கே என்னன்னா, மார்ச்சே வந்து நமக்கு இஷ்யூவிங் டேட்டை போட்டாங்க. ஆணைங்கிறது நமக்கு ஆகஸ்ட் 6 போடுறாங்க. மார்ச்சுக்கு ஏன் அன்னைக்கு டேட்டில் போடுறாங்க அப்படின்னா, ஏப்ரல் மேலே எலெக்ஷனு. புரியுது உங்களுக்கு? அப்புறம் ஜூன் ஜூலையில். அப்போ ஆகஸ்ட்டில் நம்ம வந்துட்டோம்னா திருப்பி கொடுத்துடலாங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் திமுக அவசரமாக இதை மட்டும் செய்யலை, பல விஷயங்களை திமுக செஞ்சது. தேர்தலுக்கு முன்பு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு மகளிருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 1 கோடியே சில்லற சொல்கிறேன். 5000 ஒரு ஆளுக்கு வச்சாலும் எவ்வளோ செலவு? அது யார் காசு? மக்களோட வரி பணம், மக்களுடைய பணம். நீங்கள் ஏன் 5000 கொடுத்தீங்க? இதெல்லாம் கேள்விகள் வருது. இது மட்டும் இல்லாமல் முதல்வர் முகாம்னு ஒன்று போட்டிங்க, 3 மாதம் ஓடிச்சு. கடைசி மாதம் அடித்து எல்லா ஸ்கீம்லையும் யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க. அது ஆய்வு பண்ணீங்களா? ஆய்வு பண்ணலையா? என்னன்னே தெரியாது. எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை போச்சு, எல்லாருக்கும் குடும்ப அட்டைக்கான அந்த பணம் போச்சு, எல்லாருக்கும் அந்த முதியோருக்கான பணம் போச்சு. எல்லாமே இந்த முகாமில் பண்ணீங்க. அவசர கதியாக பண்ணீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு தாவேகாவை நோக்கி நீங்க கேள்வி கேட்பதுங்கிறது எப்படி நியாயமான? அந்த டெண்டர்கள்லாம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு எல்லாமே ஆராய்ந்து இதை வந்து இது ஆர்டர் இஷ்யூ ஆன டேட் தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன். ஃபினான்சியல் பிட் ஓப்பனிங் டேட் மார்ச் 6, 2026. மார்ச்சோட முடிக்கிறாங்க. மார்ச்சோட முடிச்சு ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதை வந்து அடுத்த ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் வருது. அதனால ஜூன் ஜூலைல ஆட்சியுடைய அந்த பட்ஜெட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை அறிவிக்கலாம்னு சொல்லி அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது ஆகஸ்ட் 6ங்கிறனா. இது எப்படி தாவேக அரசு தடுக்க முடியும்? மார்ச் 6லேயே க்ளோஸ் ஆனதை தாவேக அரசு எப்படிமா தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவங்க அன்னைக்கு இந்த மற்ற மாநிலத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போவாங்கல்ல, அப்போ யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றதுமா? ஆளும் கட்சி தான். அப்போ எல்லாமே நீங்க கட்டமைச்சிட்டு உடனே தாவேக மேல குறைய சொல்றீங்க. சரி, இந்த நடத்துனரை பத்தி யாராவது திமுக ஆதரவாளர்கள் பேசுனீங்களா? இல்ல அதிமுக ஆதரவாளர்கள் யாராவது பேசுனீங்களா? யாருமே பேசல. அதுதான் இங்க சிக்கல். முதலமைச்சர் பில்டிங்கை மட்டும் பத்தி பேசுறீங்களே, தமிழர் நலன், தமிழ்நாட்டிற்கு நாங்க தான் முக்கியம், தமிழ்நாட்டிற்கு நாங்க தான் பட்டா போட்டு போய் வாங்கி வச்சிருக்கிற மாதிரி அப்படியே ஆர்வ குளர்ல பேசுறீங்களே. அப்ப தமிழ்நாட்டு நலன் மேல அக்கறை இருந்தா ஏன் வட மாநிலத்தவருக்கு திமுக ஆட்சி காலத்துல டெண்டர் கொடுத்தீங்க? இப்ப நான் இந்த கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நியாயமான கேள்வி தானே கேட்கிறேன் தீபிகா, பதில் சொல்லுங்க. தமிழ்நாடு நலன் மேல நீங்க உங்களுக்கு அக்கறை இருக்கு, தமிழ்நாட்டின் மேல அக்கறை இருக்கு. தமிழ்நாட்டு சீரழிவதற்காக வேற ஆட்சிக்கு மாறிடுச்சுன்னு கொந்தளிக்கிறீங்களா? வட மாநிலத்தவர்களை உள்ள விட்டது திமுக ஆட்சி காலத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நேரங்கள் நடந்த விஷயங்கள்ல. இதை தமிழ்நாட்டின் நலன் மீது அக்கறைன்னு எடுத்துக்கணுமா, தமிழர்கள் மீது அக்கறை காட்டியிருக்குன்னு எடுத்துக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. இது முழுக்க தாவேகா மேல ஒரு சுமையாக வரக்கூடிய செயல்பாடுகள். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? திட்டமிட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டாங்க. அது செஞ்சுட்டு தாவேகா ஆட்சி வந்தோடனே தாவேகா மேல குறை சொல்வது மேல தாவேகா மேல விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை இப்ப நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நெரட்டிவ்ஸ். இதுதான் உண்மை. சார், இப்போ வந்து தென் மாநில முதல்வர் மாநாடு வந்து பாஜகவுடைய தலைமையில நடக்க போகுது. இதுல முதல்வர் அவர்கள் வந்து கலந்துக்க போறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இதுல கலந்துக்கிட்டு அவர் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவர் என்ன விமர்சனம் வச்சார்? விமர்சனம்லாம் பெருசா வைக்கலமா. எல்லா மாநிலத்தங்களுடைய தொகுதி வரையறை அதெல்லாம் வந்து விமர்சனம். தொகுதி வரையறைங்கிறது நம்ம தமிழ்நாட்டிற்கு அடிப்படையான ஒன்று, தேவையான ஒன்று. அதில் சிக்கல் இருக்கிறதுங்கிறது தாவேகாவும் எதிர்க்குது. திமுக இப்ப ஃபேர் டீலிமிட்டேஷனுக்குலாம் வந்துட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதை ஒரு மாநில அரசு கட்சியாக, மாநில அரசாக ஒரு தேசிய அரசை எதிர்ப்பதுங்கிறது இயல்பு. இது நடக்கும் எல்லா மாநிலத்திலையும். இப்போ இந்த தென் மாநிலங்களை பற்றி பேசும்போது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் வருவாங்க. அப்போ இங்கே மத்திய அரசும் வரும்போது ஒரு கோரிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நேரில் ஒரு முதல்வரை சந்திக்கும் போது சில விஷயங்கள் மாறுபடும், சில எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்.
அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இதே முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் மீதும் இந்த காவிரி பிரச்சனைகள் இது போன்ற சிக்கல்கள் இருக்கு. இப்போ கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் இதெல்லாம் பற்றி முதல்வர் விஜய் அவர்கள் பேசிடணுங்கிறது என்னுடைய கருத்து. பேசிட்டா ஒரு பெரும் மாற்றம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்போ நம்ம மாநிலத்திற்கு வந்து இந்த ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதில் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைய வைக்கலாம். அதை செய்வாங்கன்னு நம்ம நம்புகிறோம். தாவேக்கு அதெல்லாம் செஞ்சிடும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம சில விஷயங்கள் செய்வாங்க. அதற்கான தகவல் இன்னும் 2-3 நாட்களில் வந்துடும். நீங்கள் வேணால் செய்திகளில் பார்க்கலாம். சார், இப்போ எம்எல்ஏக்களுக்காக கார் வழங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு புறம் வந்து எழும்பிட்டு இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இல்லை, எம்எல்ஏக்களுக்கு காருங்கிறது ஒரு ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எந்திரிச்சு பேசினாரு, ஐயா எங்களாக போக முடியலன்ட்டு. அவருடைய கனவை நிறைவேற்றிட்டார். அவர் உடனே இதை சொன்னதுக்கப்புறம் எந்திரிச்சு கையெல்லாம் எடுத்து கும்பிட்டாரு. ஸோ அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 75,000 ரூபா பராமரிப்பு செலவு, 25,000 ரூபா ஓட்டுநர் செலவுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டையுமே அரசு ஏற்குன்னு சொல்கிறீங்க. இங்கே பெரும்பாலும் வரக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் காரில் தான் வராங்க. நம்ம லைவ்லேயே பார்க்குறோம், எல்லாருமே காரில் தான் வராங்க. அப்படிங்கிறப்ப முதல்வர் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டாரு, அது மாற்று கருத்து இல்லை, வரவேற்கிறோம். இல்லாதவர்கள் இதை பயன்பெறணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. உங்கள் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் மனசாட்சியோட கார் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்வர்கள் சேர்த்திருந்தாருன்னா எனக்கு மகிழ்ச்சி. இல்லாத நபர்கள் உண்மையிலுமே ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களால காரும் வாங்க முடியாத சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுடைய செலவுகளுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த 75,000 1.5 லட்சமாக கொடுத்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா கார் இல்லாதவங்க கார் வாங்கிக்கலாம். 234 எம்எல்ஏக்கும் நீங்கள் கார்னா என்ன பண்ணுவீங்க? உதயநிதிட்ட கார் இல்லையா? எடப்பாடிட்ட காரன் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய சீனியர் எம்எல்ஏக்கள் எத்தனையோ எதிர்க்கட்சியில் இருக்காங்க. தாவேக்காலேருந்து அதிமுகலேருந்து வந்த எம்எல்ஏக்களும் 2-3 பேர் புதுசாக இருக்காங்க. ப்ளஸ் வேற இயக்கங்களில் கட்சிகள் இருக்கணும், அவங்களாம் பல கோடீஸ்வரங்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருக்கும் அந்த காரை வழங்கிட்டு தமிழ்நாடு அரசுக்கு அது நஷ்டம். 75,000 ரூபா மாசமா, 25,000 டிரைவர் காசுமா, 1 லட்ச ரூபாமா, 234 எம்எல்ஏக்கு 1 லட்ச ரூபா எவ்வளோ ஆச்சுமா? 2.5 கோடி ரூபா ஆச்சுமா மாதம் 2.5 கோடி ரூபாய் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? இல்லாத எம்எல்ஏக்கு கொடுங்க. அந்த 2 கோடி ரூபா குறைங்கன்னு சொல்கிறேன். அந்த 2 கோடி ரூபா யார் பணத்துலேருந்து நீங்கள் கொடுப்பீங்க? இப்படிலாம் சிக்கல் இருக்குல்ல. நம்ம திமுகவை பற்றி கேள்வி கேட்குறோம், அதிமுகவை பற்றி கேள்வி கேட்குறோன்னா இதெல்லாம் குறைச்சிருக்கணுங்கிறது தாவேக்கா இதெல்லாம் கட்டுப்படுத்திருக்கணுங்கிறது என்னோட கருத்து. இது வந்து இதே எம்எல்ஏக்கள் எப்படி அணுகணும் அப்படின்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் மனசாட்சி இருக்குது. தயவு செஞ்சு கார் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கணும், அந்த செலவை யூஸ் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயமும் நடக்கும். எம்எல்ஏக்கள் கார் வாங்க மாட்டாங்க, ஆனால் அந்த ஃபண்ட் இருக்குல்ல 25,000 இதை வாங்கக்கூடிய முயற்சிகளும் நடக்கும். அப்போ இங்கே ஸ்கேம் நடக்கும், முறைகேடுகள். இது நீங்கள் கார் வாங்க மாட்டீங்க, ஆனால் அந்த ஃபண்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா அது பிரச்சனை, அது சிக்கலில் போய் முடியும். அப்போ இந்த எம்எல்ஏக்களும் மனசாட்சியின்படி நம்மக்கிட்ட கார் இருக்குது, நம்மக்கிட்ட வசதி இருக்குன்னா அது தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அது தாவேக்காவுடைய கட்சி பணம் கிடையாது, மக்களுடைய வரி பணம். அதனால் அதை நீங்கள் தவிர்த்துக்கணும். பெரும்பாலும் திமுக அதிமுக எல்லாமே சீனியர்ஸ் தான், வசதி படைத்தவர்கள் தான். அதனால் அவங்க விருப்பப்பட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். தாவேக்கால யாரும் இருக்கக்கூடியவர்களும் பெருமளவு 107 பேரில் ஒரு 50-லேருந்து 60 எம்எல்ஏக்களாவது நல்ல வசதி உள்ளவர்கள் தான். இப்போ 1-2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இல்லாதவர்கள் வாங்கிக்கோங்க. இருக்கிறவங்க அதை தேவையில்லாமல் கார் வாங்காமல் அந்த ஃபண்டை மட்டும் ரைஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு பெரும் நஷ்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இது பெரிய தலைவலி தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் தான் அதை நீங்கள் வாங்க போகிறீங்க. அதை எம்எல்ஏக்கள் மனதார யோசிச்சுட்டு நீங்கள் நல்ல முடிவுகளை எடுங்க. தாவேக்காவும் இதை மறுபரிசீலனை செய்யணும்னு என்னுடைய கோரிக்கை. இல்லாதவர்கள் யார், உண்மையிலுமே பாதிக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரோ ஆய்வு செஞ்சு அதிகாரிகள் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 10 பேர் தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் 2.5 கோடி ரூபா மாதம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா அது அரசுக்கு ஒரு பெரும் இழப்பு. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் தாவேக்கா பண்ணிட வேணாம்ங்கிறது நான் இந்த வீடியோ வாயிலாக கோரிக்கை வச்சுக்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றிமா.